புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய 3 நிலையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவும், அதில் உயர்ந்து கிடக்கிற அன்பை தலை சிறந்ததாக நம்முடைய வாழ்வில் ஏற்று வாழவும் நாம் அழைக்கப்படும் இந்த சிறப்பான நாளில் இறைவனை புகழ்ந்து பாடி, அவர் அருளுகிற ஆற்றலோடு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய 3 தலையாய பண்புகளை நாம் தாங்கி வாழ மன்றாடுவோம். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். திருப்பாடல் 33 வரிகள் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் என்கிற உண்மையான இறை வார்த்தையை சிந்திக்கிற போது, இறைவன் அவருடைய பிள்ளைகள் உரிமை சொத்தாக கருதப்பட வேண்டும் என்பதை பல்வேறு நிலைகளில் உறுதி செய்கிறார். அவருடைய மக்கள் பேறு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்களை ஆசிர்வதித்து பல்வேறு நலன்களால் நிறைத்து மகிழ்கிறார். இந்த இறைவனை புகழ்ந்து பாட நாம் இணைந்து துதிப்போம். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உணர்த்துகிற ஒரு உண்மை, ஒரு நாமம், ஒரே உருவம், ஒன்றுமிலான், எல்லாவற்றையும் எல்லாமாய் மாற்றியிருக்கிற அந்த தெய்வத்தின் அடையாளத்தை, அவரின் வல்லமையை புகழ்வதாக, அவருடைய அன்பின் வழியாக நாம் அவரை மாற்றிப்படுத்தவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவே இந்த பாடலின் நிறைவான அடையாளமாயிருக்கிறார். அவரே படைப்புக்கும் மீட்புக்கும் தலைவராக இருக்கிறவர். அவரை ஏற்றிருக்கிற நாமும் ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். கடவுளுடைய அந்த வார்த்தைகளை பார்க்கிற போது, ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது என்கிற அந்த வார்த்தைகளை தியானிக்கிற போது, எத்தனையோ பேர் எத்தனையோ அடையாளங்களை கடவுள்களாக அறிக்கை செய்கிற வேளையில், நீங்கள் உண்மை தெய்வத்தை, இந்த ஆண்டவரை, ஒவ்வொரு ஆட்களாய் செயல்பட்ட அந்த ஒரே தெய்வத்தை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இது பேறு பெற்ற அடையாளம் என்பதை உணர்த்துகிற இந்த வார்த்தைகளை உணர்ந்து பாடி துதிப்போம். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக
அன்பே உருவான இறைவா, உமது வார்த்தைகள் வாழ்வு தருகிற ஆவியை கொடுக்கின்றன என்கிற உண்மையை உணர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த ஆவியின் வழியாக நாங்கள் உண்மையை அறிந்து செயலாற்ற, நீர் கொடுக்கிற வல்லமையை நாங்கள் புரிந்து உம்மை புகழ்ந்து போற்ற, ஆண்டவர் தாமே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நாங்கள் உம்மை மாட்சிப்படுத்த, இதோ இந்த திருப்பயணம் எங்களுடைய வாழ்வின் பயணம் ஆசீர்வாத பயணமாக இருக்க உதவி செய்தருளும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.